பிடிச்ச வேலையை விட்டுட்டு பிடிச்ச வேலையை பார்க்கறதோட பார்ட் 12. இன்றைக்கும் கிளம்பி ட்ராக் போனேன் அப்படின்னு தானே நினைப்பீங்க. ஆனால் அதான் இல்லை. இன்றைக்கி ட்ராக் போயிட்டு அங்கேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் நம்ம ரேப்பிடோ நம்பரை கூப்பிட்டு வாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. போகிற வழியில் அழகாக கொஞ்சம் நேரம் இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே ஊரெல்லாம் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன். யார் கண்ணு பட்டுச்சோ தெரில, சரியான டிராஃபிக். நான் கிளம்புனப்போ 11:30 மணி இருக்கும். ஒரு 20 கிலோமீட்டர் தான் போகணும். நான் போய் சேர்ந்தப்போ அந்த லொக்கேஷனில் என்னோடய டைம் வந்து 1:30 மணி. கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஆச்சு வெறும் 20 கிலோமீட்டர்ஸ்க்கு. சரி, வந்த வேலை கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டியது, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னு லிஸ்ட் எடுத்து எழுதி வந்ததெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கடை ஒன்று பார்த்தேன், ஒருத்தர் தள்ளிட்டு வந்தார். இது என்ன முட்டாயின்னு எனக்கு தெரியல, சுகர் க்யூப் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சு. யாருக்காவது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த கடைக்கு தான் வந்திருந்தோம். இந்த கடையில் நம்ம சமையலுக்கு தேவையான அனைத்து விதமான அனைத்து பாத்திரங்களும் இருக்குது. ப்ரொமோஷன் இல்லை, நான் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்துச்சு. யாருக்காவது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் என்ன கடைன்ட்டு. சரி, இதெல்லாம் எப்படிலாம் எடுத்துகிட்டு போகிறதுன்னு யோசிக்கிறப்ப தான் சரி போர்ட்டர் நண்பரை கூப்பிட்லான்னு பார்த்தா பைக்குக்கே வெறும் 350 ரூபா போட்டு வச்சுருக்காரு ஆள். சரி, 350 ரூபா பைக்குக்கு வேணாம். ஊபரில் பார்த்தா காருக்கே 400 ரூபா தான். அது இன்னும் கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி அவரை புக் பண்ணி அவரும் வந்து என்னை பத்திரமா இறக்கி விட்டார். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காலையிலேருந்து சாப்பிட்லாங்கிறது அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. சரி சாப்பிட்லான்னு போயிட்டு ஒரு செட் தோசையும் சாம்பார் வடையும் வாங்கிட்டு உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கப்பயே நம்ம பூனேஷ் தம்பி வந்துட்டாப்புல. அவருக்கு ஒரு பாய் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு நம்மளும் போய் இன்றைக்கி டேவை முடிச்சுக்கிட்டோம். நாளைக்கு பார்ப்போம். பாய் பாய்.